என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அனாட்டமி உள்ளமைப்பியல் அப்படிங்கிற யூனிட்டில் டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம், திசு மற்றும் திசு தொகுப்பில் டிஎஸ் ஆஃப் டைகோட் ஸ்டெம், இருவித்திலை தாவரத்தண்டின் குறுக்குவெட்டு தோற்றத்தை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். டைகோட் ஸ்டெம்மோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அது ரிலேட்டடாக எக்ஸாமினேஷனில் என்ன கேட்டிருக்கா, போட்டித் தேர்வுகளில் எது மாதிரி வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன, அதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா தரலான் இருக்கேன். ஆர் யூ ரெடி? ஓகே குட்டீஸ். டைகோட் ஸ்டெம், டைகாட் அப்படின்னா இருவித்தலைன்னு பேர். அதோட கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். டைகோட்டிலடனஸ் பிளான்ட்டில் டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும், ஆணிவேர் தொகுப்பானது காணப்படும், படிச்சிருப்பேர். ரெட்டிகுலேட் வினேஷன் உங்களுக்கு தெரியும், வலைப்பின்னல் நரம்பமைவானது காணப்படும். அந்த டைகோட் ஸ்டெம்மோட எக்ஸாம்பிளாக சன்ஃப்ளவர் ஸ்டெம், சூரியகாந்தி ஸ்டெம், அதோட உள்ளமைப்பு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் பிளான் ஃபாலோடு பை போர்ஷன் enlarged. Internal structure of dicot stem composed of three parts, namely number 1 epidermis புறத்தோல், number 2 cortex புரணி, and number 3 the steel. புறத்தோல், புரணி, ஸ்டீல் என்ற மூன்று பாகங்களை பெற்றிருக்கும். In dicot stem the vascular bundles are arranged in the form of a ring. இங்கு வாஸ்குலர் கற்றையானது வளையம் போன்று அமைந்திருக்கும். ரிங் ஒரு வளையம் மாதிரி இருக்கும். அண்ட் வெட்ஜ் ஷேப்ட், ஆப்பு வடிவத்திலே காணப்படும். இது நம்ம கிரவுண்ட் பிளான்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் போர்ஷன் என்லார்ஜ்டு போகிறோம் பாருங்களே. போர்ஷன் என்லார்ஜ் இங்கே கொடுத்துருக்கு. இந்த போர்ஷன் என்லார்ஜில் என்னென்னலாம் முக்கியமாக நம்மளுக்கு தெரியணும். 3 பார்ட்டு சொன்னேன். வெளியில் இருக்கிறதுக்கு எபிடர்மிஸ் புறத்தோல் அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவது இருக்குது பாருங்களே, திஸ் பார்ட் இஸ் செட் டு பி கார்டெக்ஸ், புரணி என்று பெயர். இங்கேருந்து ஆரம்பித்து இதுவரையும் இருக்கு பாருங்களே, அதுக்கு ஸ்டீல் என்று பெயர். இது ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறது எபிடர்மிஸ். எபிடர்மிஸ் இஸ் த அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் டைகோட் ஸ்டெம் மேட் அப் ஆஃப் க்ளோஸ்லி பேக்ட் பேரன்கைமாட்டா செல்ஸ். நெருக்கமாக அமைந்த பேரன்கைமா செல்களினாலான வெளிப்புற அடுக்கிற்கு எபிடர்மிஸ், புறத்தோல் என்று பெயர். நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட், த ஃபங்க்ஷன் ஆஃப் த எபிடர்மிஸ் இஸ் டு ப்ரொடெக்ட் த இன்டர்னல் டிஷ்யூஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ். உட்புற திசுக்களை காயமேற்படாமல் பாதுகாக்கின்ற பணியினைத்தான் இது செய்யும். The epidermis may have trichomes and few stomata. வேற மாதிரி சொல்லணும்னா, the continuity of the epidermis interrupted by stomata, singular stoma சொல்லுவா, and multicellular epidermal hairs called the trichomes. புறத்தோலின் ஆங்காங்கே இடையிடையே புறத்தோல் துளைகளும் புறத்தோல் தூவிகளும் காணப்படும். And it is also covered by a cutaneous waxy coating called cuticle. இந்த புறத்தோலை சூழ்ந்து கியூட்டின் என்ற மெழுகுப்பூச்சினாலான ஒரு அடுக்கு காணப்படும். அதற்கு cuticle என்ற பெயர். The function of cuticle, check the rate of transpiration. நீராவி போக்கின் வீதத்தை குறைக்கின்ற பணியினை இது செய்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டொமேட்டாவோட ரோல் உங்களுக்கு தெரியும். ஹெல்ப்ஸ் இன் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன், அதாவது வாயு பரிமாற்றம் நடைபெறுவதற்காகவும் நீராவி போக்கு நடைபெறுவதற்கும் அது உதவும். எபிடர்மல் ஹேருக்கு இங்கே எதுவும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் வருது கார்டெக்ஸ். த கார்டெக்ஸ் ஆஃப் டைகோட் ஸ்டெம் இஸ் மல்டிலேயர்ட், பல அடுக்குகளினால் ஆனது. எபிடர்மிஸுக்கும் பெரிசைக்கிளுக்கும் நடுவில் இருக்கும். இது எபிடர்மிஸ் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது மாதிரி பெரிசைக்கிள் இருக்கும். அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு பாருங்களேன். இந்த ரீஜன் ஃபுல்லாத்துக்கும் என்னன்னு பேருனா கார்டெக்ஸ்னு பேர், புரணி என்று பெயர். இந்த புரணியில் சப்சோன்ஸ் இருக்குன்னு சொன்னால் என்னென்னலாம் சப்சோன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹைப்போடர்மிஸ்னு ஒன்று இருக்கும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு ஹைப்போடர்மிஸ்னு பேர். அதுக்கப்புறம் பேரன்கைமேட்டஸ் லேயர், பேரன்கைமேட்டஸ் அடுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ச் ஷீத் ஆர் எண்டோடர்மிஸ் அப்படின்னு ஒரு அடுக்கு இருக்கும். ஸ்டார்ச் அடுக்கு அல்லது அகத்தோல் என்ற அடுக்கு காணப்படும். அப்போ கார்டெக்ஸில் யார் யார் இருப்பாங்க? ஹைப்போடர்மிஸ்னு ஒரு லேயர் இருக்கும். அப்புறம் பேரன்கைமேட்டஸ் லேயர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் எண்டோடர்மிஸ் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும்.
இது ஒவ்வொன்றை பற்றியும் குட்டியாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வருது ஹைப்போடர்மஸ். Below the epidermis, in Dicot stem, below the epidermis, a layer is seen called the hypodermis. புறத்தோலின் கீழ்ப்புறத்தே காணப்படுகின்ற ஒரு அடுக்கு இருக்கு பாருங்களே, அதுக்கு தமிழில் புறத்தோலடி தோல் அல்லது ஹைப்போடெர்மஸ் என்ற பெயர். ஹைப்போடெர்மஸ்னா புறத்தோலடி தோல்னு பேர். It is made up of collenchyma. இது collenchyma செல்களினால் ஆனது. You know the role of collenchyma? மெக்கானிக்கல் சப்போர்ட் டு யங் பிளான்ட் பாட்ஸ், தாவரங்களின் இளம் உறுப்புகளுக்கு உறுதித்தன்மையினை அளிக்கின்ற பணியினை செய்யும். கூடுதல் ஆதாரம்னு சொல்லலாம், உறுதித்தன்மைன்னு சொல்லலாம். அதுதான் இந்த ஹைப்போடர்மஸில் இருக்க கோலன்கைமா பண்ணுவாங்க. கோலன்கைமாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன? uneven thickening confined to the corners of the cell wall, characteristic feature of collenchyma. even thickening இல்லாமல் uneven thickening, சமமற்ற தடிப்புகள் காணப்படுதல் இந்த கோலன்கைமாவின் சிறப்பு பண்பு ஆகும். அதுக்கு அப்புறமா தான் ஹைப்போடர்மஸுக்கு கீழே பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் இருக்கும். இது எபிடர்மஸ், இது ஹைப்போடர்மஸ்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே பேரன்கைமாவினால் ஆன ஒரு லேயர் இருப்பாங்க. பேரன்கைமானாலே உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு தெரியும். அடுத்தது வருது எண்டோடர்மஸ். த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் ஆஃப் Dicot stem is said to be எண்டோடர்மஸ். இருவித்திலை தாவரத்தண்டின் புறணியின் கடைசி அடுக்கிற்கு எண்டோடர்மஸ் என்று பெயர். இந்த எண்டோடர்மஸ் அதாவது அகத்தோல் என்று பெயர். இது ஸ்டார்ச் கிரைன்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணுவா. அதனால் அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஸ்டார்ச் ஷீத்னு பேர். ஸ்டார்ச் அடுக்கு என்றும் அழைக்கப்படும். அப்போ this is very important. What is endodermis? அகத்தோல் என்றால் என்ன? Dicot stem பொறுத்த வரையும் the innermost layer of the cortex, புறணியின் கடைசி அடுக்கு, made up of parenchyma. parenchymaவினால் ஆனது எதை ஸ்டோர் பண்ணும்? ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணும். அதனால் அதோட இன்னொரு பேர் என்ன? ஸ்டார்ச் ஷீத். ஆக்சுவலி இந்த எண்டோடர்மிஸ் அகத்தோல்ங்கிற வார்த்தை நம்ம ரூட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டார்ச் ஷீத்தை பார்க்குறப்ப ஸ்டார்ச் ஷீத் இஸ் மார்ஃபலாஜிக்கலி ஹோமோலாகஸ் டு த எண்டோடர்மிஸ் ஃபவுண்ட் இன் த ரூட். இந்த ஸ்டார்ச் அடுக்கு தான் வேரில் இருக்கக்கூடிய அகத்தோலை அமைப்பில் ஒத்திருப்பதன் காரணமாக இங்கே நம்ம எண்டோடர்மிஸ்ங்கிற டேர்மை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் we come to the steel. அடுத்தது வர்றது ஸ்டீல்ங்கிறது வரும். ஸ்டீல்னா என்ன? வாஸ்குலார் பண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே எடுத்துட்டோன்னா பெரிசைக்கிள் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள பித்துன்னு ஒரு ரீஜன் இருக்கும். அப்போ Dicot stem பொறுத்த வரையும் ஸ்டீல் கம்போஸ்ட் ஆஃப் பெரிசைக்கிள் நம்பர் 1, வாஸ்குலார் பண்டில் நம்பர் 2 அண்ட் பித் நம்பர் 3. ஏற்கனவே முன்னாடி உனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும். in Dicot stem the vascular bundles are arranged in the form of a ring and wedge shaped. இருவித்தலை தாவர தண்டினை எடுத்துக்கொண்டோம் என்றால் வாஸ்குலர் உருளையானது வளைய வடிவில் அமைந்திருக்கும். ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கு அமைப்பில் ஆப்பினை ஒத்திருக்கும். வெஜ் ஷேப்டுனா ஆப்பு வடிவம்னு பேர். அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ பெரிசைக்கிள்னா என்ன? இது ரொம்ப நெக்ஸ்ட்டு முக்கியமான கொஷின். Dicot stem எடுத்துட்டு எல்லாம் சின்னதாக வரைஞ்சி காமிக்கிறேன். அதாவது ஸ்டீலை மட்டும். இது வாஸ்குலார் பண்டல்னு வச்சுக்கோங்க. வாஸ்குலார் பண்டல் இப்போ தான் சொன்னேன் ரிங்கு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டோம். ஓகேயா? வெஜ் ஷேப்டு ஆப்பு வடிவம்னு சொன்னேன். மேலே இருக்கிறதுக்கு பேர் phloemனு பேர், கீழே இருக்கிறதுக்கு பேர் xylemனு பேர். In Dicot stem, the primary phloem alone protected by sclerenchymatous cells in patches called the bundle cap. இருவித்தலை தாவரத்தண்டின் வாஸ்குலர் உருளையில் முதலாம் நிலை ஃப்ளோயத்தின் மேற்புறத்தே காணப்படுகின்ற ஸ்கிலரன்கைமா திட்டுக்களைத்தான் பண்டல் கேப், கற்றை தொப்பி என்று அழைப்பார்கள். இந்த கற்றை தொப்பியை தான் இங்கே என்னன்னு கொடுத்துருக்கு? பெரிசைக்கிள்னு கொடுத்துருக்கு. அப்போ Dicot ஸ்டெம்மில் வாஸ்குலார் பண்டல் ரிங்கு மாதிரி இருக்கும். அதோட பிரைமரி ஃப்ளோயத்துக்கு மேலே மட்டும் ஸ்கிலரன்கைமா திட்டு திட்டாக இருக்கும். பண்டல் கேப் சொல்லலாம், கற்றை தொப்பி சொல்லலாம், பெரிசைக்கிள் என்று அழைக்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க. மேட் அப் ஆஃப் செமி லியூனார் பேச்சஸ் ஆஃப் ஸ்கிலரன்கைமேட்டஸ் செல்ஸ். அதாவது செமி லியூனார்னு கேள்விப்பட்டிருப்பேன். பிறைச்சந்திர மாதிரி இது பார்க்கறதுக்கு இருக்கும். இது எதனால் ஆனதுன்னு சொன்னேன்? ஸ்கிலரன்கைமா. இதோட இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? கற்றை தொப்பி பண்டல் கேப். இது ரொம்ப முக்கியமான ஒன்று எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில்.
Next we come to the vascular bundles. முன்னாடியே சொன்னதை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இந்த vascular bundles are arranged in the form of a ring. வளைய வடிவில் அமைந்திருக்கும் and wedge shaped அமைப்பில் ஆப்பினை ஒத்திருக்கும். அடுத்ததுதான் ரொம்ப important for your examination. Conjoined, collateral, end arc and open vascular bundles are present in Dicot stem. இருபத்தலை தாவர தண்டிலே conjoint ஒருங்கமைந்த உள்நோக்கிய திறந்த வாஸ்குலர் கற்றையானது காணப்படும். very 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 important. Conjoined means phloem and xylem are in the same radius. Collateral means phloem outside, xylem inside. End arc means protoxylem point towards the center of the stem. Open means in between the vascular bundle cambium is present, secondary growth takes place, the vascular bundle is said to be open. Xylemum phloemum xylemum ஒரே ஆரத்தில் இருந்தால் conjoined, phloem வெளிப்புறத்தை xylem உட்புறத்தை இருந்தால் ஒருங்கமைந்த, புரோட்டோசைலம் முனையானது மையத்தை நோக்கி இருந்தால் உள்நோக்கிய, கேம்பியம் இருந்தால் இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறும் இந்த வாஸ்குலர் கற்றையினை திறந்த வாஸ்குலர் கற்றை என்று அழைப்பர். Next எடுத்துட்டோம்னா central portion of the Dicot stem is said to be pith. தண்டின் இருபத்தலை தாவர தண்டின் மைய பகுதியினை தாம் நாம் பித் என்று அழைக்கிறோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா. அது பேரன்கைமாவினால் ஆனது. அதனுடைய பனி ஸ்டோரேஜ். அதோடு முக்கியம் என்னன்னா இது கிராஸ் செக்ஷன் பார்த்தோம், இது வாஸ்குலர் பண்டல்னு பார்த்தோம். இந்த நடுவில் இருக்கிறதுக்கு தான் பித்துன்னு சொல்லி கொடுத்தேன். இன் பிட்வீன் த வாஸ்குலர் பண்டல்ஸ் த மெடுல்லா ஃபார்ம் a ray-like structure called primary medullary rays. வாஸ்குலர் கற்றைகளுக்கு இடையே பித் அல்லது மெடுல்லா இது மாதிரி போயின்னு இருக்கும். இது மாதிரி ஓடுறது பாருங்கோல்ல, இந்த ஓடுற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் முதலாம் நிலை மெடுல்லரி கதிர்னு பேர். அதாவது கதிர் போன்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி இருக்கும். அதுக்கு முதலாம் நிலை மெடுல்லரி கதிர், மெடுல்லாவினால் உருவாக்கப்படுகின்ற கதிர் போன்ற அமைப்பு. In between the vascular bundles the medulla forms a ray-like structure called the primary medullary rays. இதுதான் பேசிக்காக நம்ம Dicot stem பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்ட் திங்ஸ். அது ரிலேட்டடாக எக்ஸாமினேஷனில் என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். அதை நம்ம தரவு பண்ணியிருந்தோன்னா கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே உனக்கு ஆன்சர் தெரியும். வெரி சிம்பிள். கொஷின் நம்பர் 1. You are given a fairly old piece of Dicot stem and a Dicot root. உங்கள்கிட்ட ஒரு Dicot ஸ்டெம்மையும் monocot ஸ்டெம்மையும் தராங்க. பழைய பீஸ்னால் ரொம்ப பழைய தண்டு, பழைய வேர்னு வச்சுக்கோங்க. Which of the following anatomical structures you use to distinguish between the two? எது Dicot stem, எது Dicot rootனு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு கீழே இருக்க பண்புகளில் அந்த தண்டு ரிலேட்டடாக வேர் ரிலேட்டடாக இருக்க பண்புகளில் எது பயனுள்ளதாக இருக்கும்? ஃபஸ்ட்டு செகண்டரி xylemனு கொடுத்துருக்கா. செகண்டரி xylem, செகண்டரி phloem, இரண்டாம் நிலை xylem, இரண்டாம் நிலை phloem, செகண்டரி growth நடந்தால் இருக்கும். அப்போ அது Dicot rootலேயும் இருக்கும், monocot rootலேயும் இருக்கும். புரோட்டோசைலம் அப்படின்னு கொடுத்துருக்கா. ரூட்டா ஸ்டெம்மான நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு அந்த கிராஸ் செக்ஷனில் எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த புரோட்டோசைலம் தான். தண்டை எடுத்துட்டோன்னா இன் ஸ்டெம் த புரோட்டோசைலம் பாயிண்ட் டுவார்ட்ஸ் த சென்டர். புரோட்டோசைலமானது மையப்பகுதியினை நோக்கி இருக்கும். ரூட் எடுத்துட்டோன்னா புரோட்டோசைலம் டுவார்ட்ஸ் த பெரிஃபெரி. புரோட்டோசைலமானது வெளிப்புறத்தை நோக்கி இருக்கும். இதுக்கு எண்டார்க் உள்நோக்கிய xylem என்று பெயர். இதுக்கு பேர் எக்ஸார்க் வெளிநோக்கிய xylem என்று பெயர். அப்போ இதை வச்சுன்னு தான் கண்டுபிடிக்க முடியும். புரோட்டோசைலம் உள்ளே பார்த்துட்டு இருந்ததுன்னா அந்த ஸ்டெம் அந்த கொடுத்துருக்க ஸ்லைஸ் வந்து Dicot ஸ்டெம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸார்க்காக இருந்ததுன்னா Dicot ரூட், இருபத்தலை வேர்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுதான் இந்த கொஷினை பொறுத்த வரையும் சரியான ஆன்சர். கோர்டிக்கல் செல்ஸ், புறணி செல்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் Dicot ரூட்லேயும் இருக்கும், Dicot ஸ்டெம்லேயும் இருக்கும். ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? கரெக்ட் ஆப்ஷன் இஸ் புரோட்டோசைலம். அப்போ ரூட்டா ஸ்டெம்மா Dicot ஸ்டெம்மான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அதில் இருக்க பார்ட் எது? புரோட்டோசைலம். பாக்கி எல்லா ஆப்ஷனுமே என்ன ஆகிடும்? தப்பாக போயிடும். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆஃப் த Dicot ஸ்டெம் ஆர். இருபத்தலை தாவரத்தண்டில் காணப்படுகின்ற வாஸ்குலர் கற்றை நிறையா கேரக்டர் கொடுத்துருக்கா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். கன்ஜாயிண்ட், கொலாட்டரல் ஒருங்கமைந்த, எண்டார்க் உள்நோக்கிய, ஓப்பன் திறந்த வாஸ்குலர் கற்றை. இதுதான் அதோட கேரக்டர். கன்ஜாயிண்ட், கொலாட்ரல், எண்டார்க் அண்ட் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் பிரசன்ட் இன் Dicot ஸ்டெம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். கன்ஜாயின்,
கொலாட்ரல் ஒருங்கமைந்த எண்டார்க் உள்நோக்கிய closed மூடிய it is the characteristic feature of monocot stem. இது ஒரு வித்தலை தண்டின் பண்பு ஆகும். அப்ப இது தப்பு. radial exarch polyarch radial exarch tetrarch xylem ஆரப்போக்கில் அமைந்த வெளிநோக்கிய 4 முனை xylemமானது Dicot root இருவித்தலை தாவர வேரிலே காணப்படும். இது தப்பாயிடும். ரேடியல் ஆரப்போக்கில் அமைந்த எக்ஸார்க் வெளிநோக்கிய பாலியார்க் xylem பலமுனை xylemமானது மோனோகாட் ரூட் ஒரு வித்தலை தாவர வேரிலே காணப்படும். அப்ப இதுவும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. செக் பண்ணிடுவோமா? கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ. கன்ஜாயிண்ட் கொலாட்ரல் ஒருங்கமைந்த எண்டார்க் உள்நோக்கிய ஓப்பன் திறந்த வாஸ்குலர் கற்றை. பாக்கி எல்லா ஆப்ஷனும் தப்புங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. In a woody dicotyledonous tree, கட்டை தன்மையுடைய ஒரு இருவித்தலை தாவரம்னு வச்சுக்கோங்க, தாவர மரம். Which of the following parts will mainly consist of primary tissues? கீழே கொடுக்கப்பட்டுள்ள தாவர பாகங்களில் எந்த பாகத்திலே முதலாம் நிலை திசு இருக்கும்? All parts, அனைத்து பகுதிகளிலும். தப்பு. எல்லா பார்ட் எடுத்துனோம்னா அதில் பிரைமரி டிஷ்யூவும் இருக்கும், செகண்டரி டிஷ்யூவும் இருக்கும், முதலாம் நிலை டிஷ்யூவும் இருக்கும், ரெண்டாவது நிலை டிஷ்யூவும் இருக்கும். அப்போ அது தப்பு. ஸ்டெம் அண்ட் ரூட். ஸ்டெம் அண்ட் ரூட்னு பொதுவாக கொடுத்தா தண்டு மற்றும் வேர் என்று பொதுவாக கொடுக்கின்ற சமயத்தில் ரெண்டுலேயுமே பிரைமரியும் இருக்கும், செகண்டரியும் இருக்கும். அப்போ அதுவும் தப்பு. ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ், மலர்கள், கனிகள், இலைகள், அதுலேயும் பிரைமரியும் இருக்கும், செகண்டரியும் இருக்கும். மோஸ்ட்லி இவங்கெல்லாம் மெச்சூர் ஆனதுனால செகண்டரி டிஷ்யூஸாக மாறிடுவா. அடுத்தது முக்கியம், ஷூட் டிப் அண்ட் ரூட் டிப். தண்டின் முனைப்பகுதியிலும் வேரின் முனைப்பகுதியிலும் மட்டும்தான் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெரிஸ்டம்ஸ், ஆக்கு திசுக்கள் காணப்படும். அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ், வேறுபாடு அடையாத செல்களாக இருக்கும். அப்போ அங்கே பிரைமரி டிஷ்யூஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கெல்லாம் பார்க்குறப்ப ரெண்டுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஓகே, ஆன்சரை செக் பண்ணிடுவோமா? கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி, ஷூட் டிப்ஸ் அண்ட் ரூட் டிப்ஸ். தண்டின் முனைப்பகுதி மற்றும் வேரின் முனைப்பகுதியில் ஏபிகல் மெரிஸ்டம் நுனியாக்கு திசு காணப்படும். தே ஆர் இன் அ கண்டினியூவஸ் ஸ்டேட் ஆஃப் டிவிஷன். அவர்கள் தொடர்ச்சியாக செல் பெறுதலில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். செல் டிவிஷன் நடந்ததுக்கு அப்புறம், செல் எலாங்கேஷன் நடந்ததுக்கு அப்புறம், செல் டிஃபரன்சியேஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு செகண்டரி அப்புறமா வரும் டிஷ்யூஸ்லாம். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. A narrow layer of thin-walled cells found between phloem and xylem. ஃப்ளோயத்திற்கும் xylemத்திற்கும் இடையே காணப்படுகின்ற மெல்லிய செல்களினாலான ஒரு திசு இது அப்படின்னு கொடுத்துருக்கான். படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், இது வாஸ்குலர் பண்டில், வாஸ்குலர் கற்றைன்னு தெரியும். xylemத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் யார் இருப்பாங்க? கேம்பியம். வாஸ்குலர் பண்டில் உள்ளே இருந்தால் அதுக்கு என்ன பேர்? வாஸ்குலர் கேம்பியம்னு பேர். ஸோ கொஷினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். கார்கேம்பியம் இதில் இருக்காது, எண்டோடர்மஸ் இங்கே இருக்காது, பெரிசைக்கிளும் இருக்காது. ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி, வாஸ்குலர் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியம் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு தெரியும், பண்டில் உள்ள இருக்கும் வெசிகுலர் கேம்பியம்னு சொல்லுவா. அதுதான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி க்ரோத்னு படிச்சிருப்பீங்க. இது மூணுமே கார்கேம்பியம், எண்டோடர்மஸ், பெரிசைக்கிள் எல்லாம் தப்பு. Next question for you. Plants having little or no secondary growth. கொஞ்சோண்டு செகண்டரி growth, இரண்டாம் நிலை வளர்ச்சி இருக்கும், ஆர் ரெண்டாம் நிலை வளர்ச்சியே இருக்காது. அதுக்கு என்னன்னு கேட்டிருக்கா? கிராசஸ். புற்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் புற்கள் மரம் என்ற ஒரு மரம் இருப்பதற்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ அது மோனோகாட் பிளான்ட்டாக இருக்கும். கிராசஸ் ரொம்ப குட்டி செடியாக இருக்கும். அதில் செகண்டரி க்ரோத் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். சைக்கஸ் எடுத்துட்டோன்னா அதில் செகண்டரி க்ரோத் நடக்கும். கோனிஃபர்ஸ் எடுத்துட்டோன்னா செகண்டரி க்ரோத் நடக்கும். டெசிடுவஸ் ஏஞ்சியோஸ்பம்ஸ், இலையுதிர் ஆஞ்சியோஸ்பம் தாவர மரங்கள், அதுலேயும் செகண்டரி க்ரோத் இருக்கும். அப்போ புற்களில் மட்டும் செகண்டரி க்ரோத் இல்லை. ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, கிராசஸ். பாக்கி எதுலேயுமே செகண்டரி க்ரோத் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. எண்டோடெர்மிஸ் ஆஃப் டைகோட் ஸ்டெம். இருவித்திலை தாவரத்தண்டின் அகத்தோல், அதை பித்தென்று அழைப்பார்கள், தவறு. மீசோஃபில் என்று அழைப்பார்கள், தவறு. bundle sheath என்று அழைப்பார்கள், தவறு. The innermost layer of the cortex of Dicot stem is said to be starch sheath, endodermis என்று கூறுவார்கள். It is morphologically homologous to endodermis. அப்ப endodermis of Dicot stemக்கு சரியான ஆன்சர் என்ன? ஸ்டார்ச் ஷீத். ஏன் எண்டோடர்மிஸ்க்கு அந்த பேர் கொடுத்தாங்க? அது ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுறதுனால. பாக்கி எதுவும்
ஆன்சர் இருக்காது. பண்டில் ஷீத்னா உங்களுக்கு தெரியும். மோனோகாட் ஸ்டெம் எடுத்துட்டோம்னா அதை சுற்றி அதோட வாஸ்குலர் பண்டிலை சுற்றி ஸ்கிலரன் கைமா செல்களினாலான ஒரு பாதுகாப்பு உரை காணப்படும். In monocot stem, the entire vascular bundle protected by scleran chymata cells called the bundle sheath. அது monocot stemல இருக்கும். அதனால இது தப்பா இருக்கும். சரியான ஆப்ஷனை பார்த்துருவோமா? பாருங்க. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி ஸ்டார்ட் ஷீத். பாக்கி எல்லா ஆப்ஷனும் தப்பா போயிடும். குழந்தைகளா, 7th question for you. Transition of exarch bundles of root and endarch bundles of stem occurs in. எக்ஸார்க் அப்படின்னா வெளிநோக்கிய அப்படின்னு பேர். என்டார்க் அப்படின்னா உள்நோக்கிய அப்படின்னு பேர். எதை வச்சுன்னு சொல்லுவாங்கன்னா புரோட்டோசைலத்தை வச்சுன்னு சொல்லுவாங்க. ரூட்டை பொறுத்தவரையும் புரோட்டோசைலம் மேலே பார்த்துன்னு இருக்கும். ஸ்டெம்மை பொறுத்தவரையும் புரோட்டோசைலம் உள்ளே பார்த்துன்னு இருக்கும். ஒரு செடி எடுத்துட்டேன்னா கீழே ரூட் இருக்கும், மேலே ஷூட் இருக்கும். இது ரூட்டு, இது ஸ்டெம்மு வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸார்க் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், தெரியும் நமக்கு, வெளிநோக்கிய. இங்கே என்டார்க் இருக்கும், உள்நோக்கிய. இது ரெண்டு எந்த இடத்துல வெளிநோக்கிய உள்நோக்கிய தான் மாறும். எக்ஸார்க்ங்கிறது எந்த ஏரியாவில் என்டார்க்காக மாறும்னு கொஷின் கேட்டிருக்கா. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கா. இந்த ஆப்ஷன்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எம்ப்ரியோவை பற்றி தெரியணும். டைகாட் எம்ப்ரியோ எடுத்துட்டோன்னா அதில் என்ன பார்ட் இருக்கும்னு தெரியும், அது ஞாபகப்படுத்தினேன். எம்ப்ரியானிக் ரூட் ரேடிக்கல் முளை வேர், எம்ப்ரியானிக் ஷூட் பிளிமியூல் முளை குருத்து, சைடில் இருக்கிறவங்களுக்கு காட்டலிடன் வித்திலைகள்னு பேர். இந்த ரேடிக்கலுக்கும் காட்டலிடனுக்கும் நடுவில் இருக்கிற ரீஜனுக்கு பேர் ஹைப்போகாட்டைல்னு படிச்சிருப்பீங்க. இதுக்கும் நடுவில் இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, எப்பிகாட்டைல்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சிஷன் எங்கே நடக்கும்னா இந்த ஏரியாவில் நடக்கும், ஹைப்போகாட்டைலில் நடக்கும். அதாவது எக்ஸார்க்குங்கிறது என்டார்க்காக மாறுறது, ரூட் டு ஸ்டெம், த டிரான்சிஷன் இந்த ஏரியாவில் தான் நடக்கும். அப்போ இதுக்கு பொறுத்த சரியான ஆன்சர் என்ன, ஹைப்போகாட்டைல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹைப்போகாட்டைல் ஆன்சர் சொல்லியாச்சு. எப்பிகாட்டைல்னா என்ன, இந்த ரீஜன் தான் எப்பிகாட்டைல். ஏபிக்கல் பட்டுனா என்ன அர்த்தம், தண்டோட நுனியில் இருக்க பாருங்களே, ஷூட் டிப்பில் இருக்க பட்டுக்கு ஏபிக்கல் பட்டுன்னு பேர். இதுவும் சரியாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. கோலியோப்டைல்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கா. கோலியோப்டைல் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். எந்த இடம்னா மொனோகாட் எம்ப்ரியோவை எடுத்துட்டோம்னா ஒரு வித்தலை தாவர கருவில் ரேடிக்கல் பிளிமியூல்னு படிச்சிருப்பேன். அந்த பிளிமியூல் இருக்கு பாருங்களே, முளை குருத்து, அதுக்கு மேலே ஒரு பாதுகாப்பு உரை இருக்கும். அதுக்கு தான் கோலியோப்டைல்னு பேர். அது மாதிரி முளை வேர் இருக்கு பாருங்களே, ரேடிக்கல், இந்த இடத்துல ஒரு கவர் இருக்கும், அதுக்கு பேர் கோலியோரைசான்னு பேர். அப்போ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவும் ஆன்சர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி ஹைப்போகாட்டைல். எப்பிகாட்டைல் தப்பு, எப்பிக்கல் பட் தப்பு, கோலியோப்டைல் தப்பு. ஓகே, இதெல்லாம் 2-3 பாடத்தை மிங்கிள் பண்ணி கொஷின் கேட்குறான்னு அர்த்தம். ஸோ நம்ம கொஷினை பொறுத்த வரையும் டஃப்னா எதுவுமே டஃப் கிடையாது. எந்த பாடத்தோடு அது லிங்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா எவ்வளோ டஃப்பான கொஷின் கேட்டாலும் நம்மளால் சூப்பராக ஆன்சர் பண்ண முடியும். இந்த டைகாட் ஸ்டெம் குறித்த ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தேன். அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கா, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்கான்னு சொன்னேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த கிளாஸில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் வீடியோ மூலமாக உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.